சாட்டர்டே டூர் போய் முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து பிடிஎம் வச்சுருந்தாங்க. மண்டே வந்து பிடிஎம் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக எல்கேஜி தான், தனுவுக்கு தான். அவங்க அப்பா காலையிலே வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து இந்த சாரீ தான் கட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. போன ஆனுவல் டேக்கு வேர் பண்ணது தான். அதோட இப்போ தான் பிடிஎம்க்கு தான் வேர் பண்ணுறோம். இது வந்து இந்த சாரீ தான் கட்டு வர சொல்லியிருந்தாங்க. பிடிஎம்மோட முடிஞ்சுதுங்க. அதோட ஸ்கூல் ஹாலிடே தான். ஜாலி தான், பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஒரு 1 வீக் போல் நல்லா ஜாலியாக இருக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு 10 o'clock தான் பிடிஎம். ஆனால் ஒரு 9:30க்கெலாம் கிளம்பிட்டேன். இன்னும் நான் ரிப்போர்ட் கார்டே எழுதலை பசங்களுக்கு. பேப்பர் கரெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு. சார் வந்து சாரோடைய மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 100 வாங்கியிருக்காரு. இதெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கானேன்னு பாருங்க. அந்தளவுக்கு அவன் கிறுக்கி வச்சுருக்கான். மிஸ்ஸு பண்ணதெல்லாம் இல்லை. அவனே அது மேலே வந்து பென்சிலில் அதுக்கு மேலே அவனும் எழுதியிருக்கான். அதனால் ரெட்டில் வந்து ரெட் பென்னே வச்சுருக்கான். ஏன்னா எனக்கு வந்து ரெட் பென்னா தனுவுக்கு தான் சொந்தம். மொத்தமே வச்சு கிறுக்கி வச்சுருக்கான். இங்கிலீஷில் மேக்ஸ்லேயும் 100 வாங்கிட்டான். தமிழில் வந்து ஒரு பிக்சர்லேயும் கொஞ்சம் அந்த கருத்துலேயும் விட்டுட்டான். இவிஎஸ்சில் அதுமாதிரி கலரிங் அந்த ஒன்றில் கலரிங்லேயும் வரைகிறதுலேயும் கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஒரு 3 மார்க்ஸ் தான் போச்சு. மற்றபடி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணான். பரவாயில்ல, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானே அவன், நானே ஆச்சரியப்பட்டேன். உங்கள் குழந்தைங்க அதுமாதிரி ப்ரௌடாக நினச்ச மூமெண்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண.